ரீசெண்டா நான் AWS Cloud Certified Practitioner ஆனேன். ஆனா, நான் என்ன பண்ணேன் இதுக்கெல்லாம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். அண்ட் இதுக்கு நான் பெரிய டைம் ஸ்பெண்டும் பண்ணல. ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். ஆனா, நான் எடுத்துக்கிட்டது வந்து டியூரேஷன் வந்து 1 மந்த். எப்படி 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் தான் எடுத்தா டியூரேஷன் வந்து 1 மந்த்ன்னு சொல்கிறேன், எப்படி கன்ஃபியூஷனாக இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நான் முன்னாடி எந்த ஒரு யூடியூப் வீடியோஸும் பார்க்கல. இது எப்படி பண்ணுறது அண்ட் இது மாதிரிலாம் நான் அப்படி ரேண்டமாக செக் பண்ணதில் நிறைய பேர் காமனாக சொல்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோ இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதை தாண்டி நிறைய யூனிக்கான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நிறைய பேர் AWS பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அதுவும் கிளவுட் ப்ராக்டிஷனர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்க. அண்ட் எக்ஸாம் பார்த்து பயந்துருப்பீங்க. ஏன்னா இது ஒரு பெய்டு எக்ஸாம். ஸோ நம்ம பெய்ட் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அதை பாஸ் ஆகுமா, ஃபெயில் ஆகுமா, எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தால் பாஸ், இதுமாதிரி பல கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அண்ட் எந்த சிம்பிளான வேஸை ஃபாலோ பண்ணால், எந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை நம்ம எடுத்துக்கிட்டால் ஈஸியான வேகளை இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும் அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ சொல்லித்தர போகுது. அண்ட் நீங்கள் AWS சர்டிஃபைட் ஆகணும், இல்லை பல எக்ஸாம்ஸில் நீங்கள் சர்டிஃபைட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் AWS. ஸோ இந்த AWS Cloud Practitioner எதுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். அண்ட் நான் முடிச்சது வந்து AWS Cloud Practitioner ஃபவுண்டேஷனர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அடிப்படையான கோர்ஸ். நீங்கள் ஒரு AWSக்குள்ளே போகிறீங்க, ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்ட் ஆக போகிறீங்க, இல்லை சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆக போகிறீங்க, இல்லை ஒரு டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா இது ஒரு ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்கான திங்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. AWSனா என்ன, அண்ட் AWS என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் ஆகுது, இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நீங்கள் படிக்க முடியும். அண்ட் படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு எசென்ஷியலான ஒரு சர்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் நான் முன்னாடி ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இது வந்து எப்படி ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுதும். நான் வந்து இதை எக்ஸாம் சென்டர் தான் போய் அட்டன் பண்ணேன். ஏன் வீட்டில் அட்டன் பண்ணல அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அது ஃபஸ்ட் நான் ரீசன் சொல்லிடுறேன். பொதுவாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஓன் பர்சனல் லேப்டாப்போ இல்லை சிஸ்டமை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வேணும். அண்ட் சில எக்ஸ்டென்ஷன்லாம் அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. மேபி பவர் அவுட்டேஜ் ஆச்சு, இல்லை பவர் போயிடுச்சு, இல்லை கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு பலவிதமான டிஸ்அட்வான்டேஜெலாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு பெய்ட் பண்ணி இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க காசு கேட்டி. ஸோ கரண்ட் கட் ஆகிடுச்சு, உங்கள் லேப்டாப் சிஸ்டம் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. திருப்பி பே பண்ணி திருப்பி எழுத வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். இதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் சென்டர் நீங்கள் போனால் மட்டும் போதும். அவங்களே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் அவங்ககிட்ட அவங்க சிஸ்டம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமாகவே கம்ப்ளீட் பண்ணுற முடிஞ்சிடும். அண்ட் எக்ஸாம் சென்டர் பல இடத்துல இருக்குது. நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணோன்னே பலவிதமான உங்களை சுற்றி இருக்கிற பல சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சென்டரை சூஸ் பண்ணி அங்கே போய் அந்த ஷெட்யூல் டைமில் நீங்கள் ப்ரெசென்ட் ஆகி அங்கே எக்ஸாம் எழுத முடியும். ஓகே, இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிற ஸ்டெப்ஸ்லாம். சரி, முன்னாடி எக்ஸாம் க்ளவுட் ப்ராக்டிஷனருக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா AWS கோர்ஸ், எல்லா AWS சர்டிஃபிகேஷனுக்கும் அவங்க ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க, AWS ஸ்கில் பில்டர் அப்படின்னு சொல்லி. இதே கூகுளுக்கும் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இருக்குது. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பண்ணாலும் இல்லை கூகுள் க்ளவுட் பண்ணணுன்னாலும் அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்கான வெப்சைட் வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் எல்லோரும் கைட் பண்ணுறாங்க. நீங்கள் எக்ஸாம் ஷெட்யூல் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை அதை கோர்ஸ் பண்ணணும்னாலும் சரி, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயுமே சேம் அதே தான். AWS ஸ்கில் பில்டர் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும். உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் வச்சு நீங்கள் சைன் அப் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் அண்ட் அதுலேயே அவங்க வந்து டீஃபால்ட்டாக ஒரு கோர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த கோர்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இங்கே நான் மென்ஷன் பண்ணுற பல விதமான கோர்ஸாக இருக்கட்டும், லிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போய் செக் பண்ணி பார்த்தா டெஃபினெட்லி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கில் பில்டர் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டோன்னே க்ளவுட் ப்ராக்டிஷனர் தான் எழுத போகிறீங்க அப்படின்னா அண்ட் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுங்க நீங்கள் க்ளவுட் ப்ராக்டிஷனர் பண்ணுறது இஸ் பெஸ்ட். அது பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் சொல்யூஷன் ஆடிட்டருக்கோ இல்லை டெவலப்பரோ இது மூவ் பண்ணுறது வந்து பெஸ்ட். ஏன்னா பேசிக் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது எங்கெங்கே வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு நெசிட்டியாக தெரிஞ்சிடும். இதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் 2 மந்த் கேப்பில் நீங்கள் அதையும் பண்ணி முடிக்கிறது வந்து பெஸ்ட். எடுத்தோடனே க்ளவுட் ஆர்கிடெக்ட் இதுமாதிரி போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டேரெக்டாக போக முடியாதெல்லாம் கிடையாது, எல்லாராலையும் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். இந்த எசென்ஷியல் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை கற்றுக்க ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் வரும்ல, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே ஸ்டெப்ஸ் தான் இதில் ஃபாலோ ஆகுது. இப்போ இது முடிச்சு நீங்கள் இதுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். ஸோ ஃபவுண்டேஷன் பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி பேசிகிட்டு இருக்கோம்.
அண்ட் ஏடபிள்யூஎஸ் நான் எதுக்காக பண்ணணும், அந்த க்ளவுட் ப்ராக்டிஷனர் நான் என்ன விஷயத்துக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி க்ளவுட் வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எதுக்குன்னு தெரியும். பல விதமான ஐடி சர்வீசஸை இன்டர்நெட்டில் கொண்டு வர விஷயம் தான் இந்த க்ளவுட் அப்படின்ற ஒரு விஷயம். இன்றைக்கி பாப்புலராக இருக்க ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம்னா அது ஏடபிள்யூஎஸ். பல விதமான க்ளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லப்படுறது 3: மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அண்ட் கூகுள் க்ளவுட் அண்ட் ஏடபிள்யூஎஸ், Amazon வெப் சர்வீசஸ். ஸோ இதில் வந்து ரொம்ப பாப்புலர் இவங்க 3 பேரில் அப்படின்னா Amazon வெப் சர்வீசஸ் தான். ஏடபிள்யூஎஸ் தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ நிறைய பேர் பண்ணுற ஒரு க்ளவுட் இதுவாகவும் ஏடபிள்யூஎஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்ததுபடி மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் இருக்கும், கூகுள் க்ளவுட் இருக்கும். இதுவும் காமனாக எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் தான் நான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு எது விருப்பம்? மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் வந்து ஏடபிள்யூஎஸோட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. கூகுள் க்ளவுட்ஸ் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஏடபிள்யூஎஸ் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கூகுள் க்ளவுடும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். AWS க்ளவுட் ப்ராக்டிஷனர் எசென்ஷியல்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பண்ணாலே ஒரு 98% நீங்கள் கவர் பண்ணிடலாம். நம்மளே சொன்ன மாதிரி அது ஒரு 6 ஹவர்ஸ் கோர்ஸ் தான். பட் 6 ஹவர்ஸ் கோர்ஸ்னால் 1 டேயில் அது முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் 1 டேயில் முடிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், என் பர்சனல் சஜஷன் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் அதில் ஒவ்வொரு கோர்ஸுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. 98% இதிலே கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்ல, எல்லாமே தெளிவாக 1 by 1 என்னென்ன எக்ஸாம்பிள்ஸோட எல்லாமே உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க சொல்கிற இங்கிலீஷும் பேசுகிற இங்கிலீஷுமே ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மாடல் வந்து நீங்கள் 1 டே கூட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மாடல் நீங்கள் 1 டே ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஸோ பொறுமையாக நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக எப்படி நோட்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மாடலாவது அட்லீஸ்ட் ஒரு 2 லெசன் 3 லெசனாவது 1 டே நான் கம்ப்ளீட் பண்ண நினைப்பேன். அண்ட் ஒவ்வொரு சாப்டர் நான் முடிக்கும் போது என்னோட நோட்டில் வந்து எனக்கு புரிகிற மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். உதாரணத்துக்கு Amazon Route 53 பற்றி சொல்லி போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸாக தான் இந்த ரூட் Amazon 53 வந்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த ஐபி அட்ரஸை டொமைன் நேமாக கன்வெர்ட் பண்ணி AWS கொடுக்கும் அப்படின்ற ஒரு சிம்பிளான வச்சுருப்பாங்க. நான் சிம்பிளாக ஒரு கம்ப்யூட்டர் வரைஞ்சி அந்த பக்கம் ஒரு சர்வர் வரைஞ்சி இங்கேருந்து ஐபி அட்ரஸ் போகிற மாதிரி அங்கேருந்து டொமைன் நேம் வர மாதிரி நான் சிம்பிளாக ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு அந்த ட்ராயிங்கை பார்த்தோன்னே Amazon 53 என்ன பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கலாம், இல்லை எழுதி வச்சுக்கலாம். வாட்டமே நீங்கள் பெரிய பெரிய பேராவாக எழுதி வச்சுன்னு அவசியமே கிடையாது. கிளாஸ் ஒர்க் மாதிரி உங்களுக்கு பெரிய மாதிரி சிம்பிளாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு மாடல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் மாடல் முடிச்சுட்டு இல்லை ஒரு 15 டேஸ் கழிச்சு லாஸ்ட் மாடல் முடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மாடல் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது மேபி மறக்கிற சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோரும் ஹியூமன்ஸ் தான், நேச்சராகவே நம்மளுக்கு மறக்கிற அந்த விஷயம் இருக்கிறனால ஃபஸ்ட் மாடல் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறந்து போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்துக்கிறதோ லாஸ்ட்டில் போய் பார்த்துக்கிறதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடிக்கு உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃபஸ்ட் மாடல் முடிச்சு செகண்ட் மாடல் போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மாடலில் கற்றுக்கிற சில விஷயங்கள் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா செகண்ட் மாடல் நீங்கள் கற்றுக்கிறது புரியும். ஓகே, இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி அக்யூரேட்டாக. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அந்த மாதிரி சொன்ன மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கோர்ஸே போதுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதை படிக்கணும், இல்லை உரிமை போயோ இல்லை கோர்ஸராக போயோ படிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது. இந்த ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் போதும். அதிலே மேக்ஸிமம் ஒரு 3 இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வருவாங்க, மென்டார் வருவாங்க. அவங்களே உங்களுக்கு தெளிவாக கம்பேரிசன்லாம் பண்ணி டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணி ரியல் டைம் எக்ஸாம்பிள், காஃபி ஷாப் இருக்குது, இல்லை ஷூ ஷாப் இருக்குது, இதெல்லாம் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக வச்சு உங்களுக்கு ஈஸியாக அந்த சர்வீஸஸும் அந்த சர்வீஸ் என்ன பண்ணுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட காஸ்ட் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவே போதுமானது. அண்ட் இதையும் தாண்டி எக்ஸாமுக்கு வருமா, இந்த கோர்ஸை தாண்டி எக்ஸாம் வரா, அதுக்கு தான் 98% சொன்னேன். 2% ஏன் எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகே, அதில் புதுசாக ஒரு சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. Amazon எக்ஸ்ட்ரேவோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸ் புதுசாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி படித்த அந்த 3 இருக்குல்ல, அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் நீங்கள் படித்த சர்வீஸஸாக இருக்கும். இந்த க்ளவுட் ப்ராக்டிஷனர் ட்ரைனிங்கில் நீங்கள் படித்த சர்வீஸாக இருக்கும். பேலன்ஸ் 1 சர்வீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்கவும் மாட்டீங்க. ஸோ இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் நினைக்கிறேன் பர்சனலாக அப்படின்னா, இப்போ இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தா இதோட சர்வீஸஸோட டெஃபினிஷனும் யூசேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஸ்டினில் கேட்குற அந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இந்த 3மே ஆன்சர் இல்லை அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ டிஃபால்ட் அந்த 4th ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் 2-3 வரும், சில டைம் 4-5 கூட வரும். இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் தெளிவாக நோட்ஸ்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா டேக்கிள் பண்ணிடலாம். ஸோ இது பயப்படவே வேண்டாம். உன்னைய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன், எனக்கு எதாவது செஞ்சிருக்கியா நீ? உன்னைய வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? அண்ட் இந்த ட்ரைனிங் இந்த கோர்ஸ் தான் நீங்கள் முடிச்சிட்டிங்க, நான் சொன்னமே 1 month டூரேஷன் எடுத்துக்கோங்க, பொறுமையாக படிங்க. படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அண்ட் அதர் ஏதாவது பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து இன்னும் நல்ல ட்ரெயின் அப் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக நிறைய வெப்சைட்டில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இல்லை உரிமையில் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்குது. 60 questions 65 questions வரும். ஸோ நான் இந்தமாதிரி ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணும்போது எனக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் இதை படிச்சுட்டு போகும்போது எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. ஸோ பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா,
இதில் நான் அட்டன் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணால் நான் பாஸ் ஆகலை. ஆல்மோஸ்ட் 60%, 45% நான் எடுத்துருந்தேன். பட் இது பாஸ் ஆகிறதுக்கு 75% to 70% தேவை. ஸோ 70% நீங்கள் எடுத்தாலே பாஸ் ஆகிடலாம். ஸோ நான் வந்து 45, 40 அப்படி தான் ரேஞ்சில் இருந்தேன் ப்ராக்டிஸ் செஷன் அட்டன் பண்ணும்போது. பயத்தில் தான் போகணும்னு சொல்லலாம். அங்கே போய் அட்டன் பண்ணும்போது எப்படா பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணதை விட எனக்கு அங்கே ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. அதுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் ஒரு 5 பேரா சேர்ந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே எனக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுறதை காட்டிலும் இங்கே நான் ஒரிஜினலாக போய் அட்டன் பண்ணும்போது எனக்கு 2 லைனில் தான் கொஸ்டின்ஸே இருந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் சர்வீஸ் என்ன பண்ணும், இந்த சர்வீஸோட யூசேஜ் என்ன, நெட்வொர்க் பற்றி நிறைய படிச்சுக்கோங்க. இந்தமாதிரி நீங்கள் காமனாக படித்தாலே போதும். ஸோ உங்களால் ஈஸியாக கிராக் பண்ணுற முடியும். அண்ட் நம்மகிட்ட சொன்ன மாதிரி இந்த எக்ஸாமில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் நிறைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. அதில் நான் வந்து எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது வழியில் வந்து ஒரு வெப்சைட் பார்த்தேன். ஸோ அந்த வெப்சைட்டில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் படிச்சிருப்பேன். அது 20 கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் 5 கொஸ்டின்லேருந்து 6 கொஸ்டின் எனக்கு அது வந்துருந்துச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி அதில் நீங்கள் இன்னும் நிறைய நான் வந்து 20 கொஸ்டின்ஸ் படிச்சதுலேயே எனக்கு 5, 6 வந்துச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறைய 50, 40 படிக்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுவே எசென்ஷியல். ஸோ இதுவே போதும். இதை படித்தாலே போதும். நீங்கள் போய் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க, செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் எக்ஸாமில் ஷெட்யூல் பண்ணுங்கள். அதே ஸ்கில் பில்டரில் ஷெட்யூல் எக்ஸாம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் உங்கள் எக்ஸாமில் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்தியன் கரன்சியில் சொல்ல போனால் ஆல்மோஸ்ட் ஒரு 7,000 8,000 வரைக்கும் பே பண்ணி எக்ஸாம் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் அமெரிக்கன் டாலர்ஸ் ஆல்மோஸ்ட் $110 வரைக்கும் வரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பே பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஷெட்யூல் பண்ண எக்ஸாம் இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வீட்டில் அட்டன் பண்ணுறது, இன்னொன்று வந்து எக்ஸாம் சென்டர் போய் அட்டன் பண்ணுறது. அண்ட் எக்ஸாம் சென்டர் எங்கேயோ முக்குமூலையில் இருக்கலாம்னு நினைக்க வேண்டாம். அண்ட் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதை நான் நினச்ச முன்னாடி எங்கேயோ இருக்கும், நம்ம எங்கேயோ இப்போ எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் எழுதலாம்னு நினச்சேன். பட் நான் வந்து என்னோடய ஹோம் அட்ரஸ் உங்களோட டீட்டெயிலாக ஃபில் பண்ண மாதிரி நீங்கள் ஹோம் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க. உங்கள் ஹோம் இருக்கிற இடத்துல சுற்றி என்னென்ன எக்ஸாம் சென்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அதுவே டிஃபால்ட்டாக காட்டும். அண்ட் இது பெஸ்ட் சென்டர், இது பெஸ்ட் சென்டர் அப்படின்னு அதுவும் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க டைமில் வந்து இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் ஷெட்யூல் பண்ண டைமில் ஒரு பிறராக ஒரு 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் முன்னாடி இருக்க பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்கள்கிட்ட பெரிய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு வந்துருக்கீங்க, உங்கள் நேம் சொன்னால் போதும். அண்ட் ஐடி கார்டு கண்டிப்பாக கொண்டு போங்க. ஒன்று ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஐடி கார்டு கொண்டு போங்க. என்கிட்ட வந்து ஆதார் கார்டு இருந்துச்சு. பட் என்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேட்டாங்க. ஸோ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். அப்படின்னா ஆதார் கார்டே போதுமானது. ஸோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஐடி கார்டு, கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஒரு ஐடி கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது பெஸ்ட். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்கள் நேமை சொன்னீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு என்ன டைமில் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ ஸோ உங்களை அங்கே எக்ஸாம் எழுத வைப்பாங்க. நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வீட்டில் ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்னா சொன்ன எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் வைக்கணும், உங்கள் ப்ராப்பராக உங்கள் வெப்கேம் ஒர்க் ஆகணும், ஆடியோ சிஸ்டம் ஒர்க் ஆகணும், மைக் ப்ராப்பராக இருக்கணும், உங்கள் வெப்கேம் சரியாக தெரியணும், அண்ட் பவர் அவுட்டேஜ் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வச்சு மேபி ஒருவேளை கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பண்ண காஸ்ட் வேஸ்ட்டு. அண்ட் நீங்கள் எது வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அது வரைக்குமே கம்மிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி நீங்கள் ரெஸ்யூம் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டர் போய் அட்டன் பண்ணுறது இட்ஸ் அ பெஸ்ட் வே. ஸோ ஷெட்யூல் பண்ணுறதுக்கப்புறம் அந்த ப்ராப்பரான டேட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அட்டன் பண்ணி முடிக்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 65 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் டைமும் எக்ஸாக்டாக ஒரு 120 மினிட்ஸ்லேருந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை கண்டிப்பாக ரொம்ப போதுமான டைம். நான் 20 மினிட்ஸ்லேயும் முடிச்சிட்டேன். அவ்வளோ வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. ஸோ முடிக்கும் போது லாஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணி சப்மிட் கொடுக்கும் போதே அண்ட் எல்லாமே நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கலாம். எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்துக்கலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு கொடுத்த நெக்ஸ்ட் செகண்டே நீங்கள் பாஸ் ஆஃப் ஃபெயில் அப்படின்றது அதிலேயே காட்டுறோம். கங்க்ராச்சுலேஷன் யூ பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு வந்துடும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு வராது, நீங்கள் பாஸ் அப்படின்றது வந்துடும். அண்ட் வித்தின் 1 to 2 டேஸ்க்குள்ளே உங்கள் மெயிலுக்கு நீங்கள் என்ன மெயிலில் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணீங்களோ அந்த ஒரு மெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்லேருந்து சர்டிஃபிகேட் லிங்க்லேருந்து நீங்கள் பாஸ், எவ்வளோ பர்சன்டேஜ், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தப்பு பண்ணிக்கிங்க எல்லாமே அதில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபெயில் அப்படின்னா கவலைப்பட தேவையில்ல, திருப்பி அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. AWSலே சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருக்குது, டெவப்ஸ் இருக்குது, டெவலப்பர் இருக்குது, எக்கச்சக்கமான சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் முடிக்கிறது வந்து ஒரு மெயின். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நீட் பண்ணுறது வந்து ஒரு க்ளவுடில் உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் AWSல பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த AWS Cloud Practitioner ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் நீங்கள் நீட் பண்ணுறது வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம், க்ளவுட் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி தான். ஸோ நீங்கள் இது பண்ணுறது மூலிமா ஒரு பெரிய விஷயத்தை ஒரு பெரிய சர்டிஃபிகேஷனில் உங்கள் ரெஸ்யூமில் போட்டுக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் சர்டிஃபிகேஷன்லாம் இம்பார்ட்டன்டாக நான் சர்டிஃபிகேட் ஆனால் தான் நான் ஜாபில் எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவை அப்படின்னா சர்டிஃபிகேஷன் தேவையே கிடையாது.
சர்டிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு ரெகக்னேஷன் சொல்லலாம். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்றது நீங்கள் பண்ணுறத காட்டிலும் சர்டிஃபிகேட் காட்டினா ஓகே தெரியும், ஓகே அவ்வளோதான். அண்ட் இந்த சர்டிஃபிகேஷனுமே குறிப்பிட்ட அந்த டேட்டோட தான் கொடுப்பாங்க. இந்த இயர் வரைக்கும் இது வேலிட். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி எக்ஸாம் எழுதி அதை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ 2022 டிசம்பரில் அட்டன் பண்ணேன். அந்த 31 அட்டன் பண்ணேன். எனக்கு Jan 1லேருந்து அந்த 2லேருந்து சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் 2025 வரைக்கும் அந்த சர்டிஃபிகேஷன் வேலிட். அதுக்கப்புறம் நான் திருப்பி எக்ஸாம் எழுதி அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் தான் எனக்கு வேலிடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்றது எல்லாரும் பண்ணுமாலாம் கிடையாது. நீங்கள் பேசிக்காக வாட் இஸ் திஸ், இது என்னதுன்னு கற்றுக்கிட்டாலே போதும். உங்களுக்காக ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலே போதும். சர்டிஃபிகேஷன்லாம் ஜஸ்ட் அ மேட்டர். பட் நீங்கள் ஒரு பேசிக்கான ஸ்கில்லையோ இல்லை பேசிக்கான விஷயத்தோ நீங்கள் ஓனாக கற்றுக்கிறது வந்து இஸ் எசென்ஷியல். உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். ஐடி ஃபீல்டில் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஸ்கில்லை கெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய போனஸ் டிப் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இதை பற்றின ஒரு கோர்ஸுமே இந்த AWS நான் பண்ணல, அண்ட் நான் பண்ணி சர்டிஃபைடும் ஆகிட்டேன். ஸோ இதை பற்றி நான் கற்றுக்கிட்ட விஷயமும் ஒரு கோர்ஸ் தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த க்ளவுட் ப்ராக்டிஷனர் ஒரு கோர்ஸ் தான் நான் வந்து ரெடி பண்ணி அண்ட் அதை உங்களுக்கு கொடுக்கவும் போகிறேன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்தில். ஸோ அது வரவும் போகுது. அண்ட் அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் ஈஸியாக க்ளவுட் சர்டிஃபைட் ப்ராக்டிஷனராக ஆக முடியும். ஸோ ரெடியாக இருங்க, சீக்கிரம் அந்த கோர்ஸோட சந்திக்கலாம். அண்ட் இந்த ஒரு சூப்பர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நியூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் AWS சர்டிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை சர்டிஃபிகேஷன் பண்ணணும் தேடிட்டு இருக்காங்களோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருந்துச்சு, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.